ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் இன் ஏசி நெட்வொர்க். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இது தான் பார்த்துருப்போம். பட் அங்கே வந்து ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு பார்த்துருப்போம். இங்கே வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் அண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு மூணு நோட் இருக்கு. ஐ டேக் திஸ் இஸ் நோட் ஒன் வி ஒன், ஐ டேக் திஸ் இஸ் நோட் டூ வி டூ அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் நோட் த்ரீ வி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்ல சார் எனக்கு ஏசி நெட்வொர்க்ஸ்ல 3x3 மேட்ரிக்ஸ் சிம்ப்ளிஃபை பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஆம், ஆக்சுவலி வி நோ தட் ஹியர் V1 which is equal to 20 at an angle of -90 இருக்கு. இத -j20 ன்னு எழுத முடியும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் -j20 ன்னு போடலாம். இப்ப இந்த வேல்யூஸ் எனக்கு தெரிஞ்சிரும். ஆர் அதர்வைஸ் இத நான் என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா? இத வந்து கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸ் அதனால மாடிஃபை பண்ண முடியும் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி. அப்ப I is equal to V by Z ன்னு போடணும். நம்ம டிசி நெட்வொர்க்ஸ்ல V by R ன்னு போட்டப்ப இங்க V by Z அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இங்க V யோட வேல்யூ எவ்வளோ? -j20. Z ஓட வேல்யூ எவ்வளோ? 2. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்குது -j10 கிடைக்குது. அப்படி இல்லைன்னா 10 at an angle of -90 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த சர்க்யூட் அப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு புரியுற மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப தேர்ஃபோர் இங்க ஒரு இண்டக்டர் இருக்கு. This is V3 and this is the corresponding network. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ புட் கரண்ட் சோர்ஸ் அப்வர்ட்ஸ் ஏன்னா பிளஸ் மேல இருக்கு. அதே மாதிரி எனக்கு இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு. ஓகே, ஸோ ஐ டிரா திஸ் நெட்வொர்க் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் -j2 and this is 5 at an angle of 0 degree and this is 4 and this is j1 and this is nothing but 2i and here the value of current I is given. Okay, so which is nothing but -j10 and the resistance value is 2 ohm. Okay, so from this diagram I write I is equal to என்னன்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நோடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. So I take this as V1 and I take this node as V2. But therefore I is equal to என்னன்னு சொல்லலாம் V1 divided by Z which is nothing but V1 divided by -j2. Okay, or which is equal to இந்த -j மேல போச்சுன்னா +j அப்போ 0.5 j V1. சாரி இட் இஸ் okay V1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ இங்க வந்து V1 V2 இந்த டயக்ராம் படி எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா அட் நோட் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா என்னுடைய இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல நான் யூஸ் பண்றேன். என்னுடைய ஈக்குவேஷன்ஸை இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல வந்து நான் என்ன பண்றேன் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நோட் அப்படின்னு வரக்குள்ள ஃபர்ஸ்ட் நோட்குள்ள என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கோ அது 1/ல போடணும். அப்போ 1/2 plus 1 divided by -j2 plus 1 divided by j1 இது கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நோடுக்கும் ரெண்டாவது நோடுக்கும் காமனா இருக்கிறத மைனஸ்ல போடணும். அப்போ -v2 1 divided by j1 முடிஞ்சிருச்சு. which is equal to இப்போ இந்த நோட்ல எந்த கரண்ட் என்டர் ஆகுதுன்னு பார்த்தா இந்த -j10 இது என்டர் ஆகுது. சரிங்களா? அது பிளஸ்ல போட்டுக்கணும். தட் மீன்ஸ் அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 5 at an angle of 0 அப்படின்னா வெறும் 5 மட்டும் போட்டுக்கலாம். அது வந்து எனக்கு லீவ் ஆகுது. லீவ் ஆச்சுன்னா நெகட்டிவ்ல போடணும். ஸோ -5. ஓகே, ஸோ நவ் இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னா V1 ஸோ 1/2 which is 0.5 -j மேல போச்சுன்னா +j 1/2 வந்து 0.5 இது மேல போச்சுன்னா -j அப்போ -j1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ சிமிலர்லி ஹியர் -v2 இந்த j போச்சுன்னா மேல போச்சுன்னா -j1 which is equal to -5 -j10. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் V1 0.5 -j 0.5 minus of minus plus j1 v2 which is equal to -5 j10. This is my first equation. And similarly இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் நோடு 2க்கும் இங்கே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் காமனா இருக்கிறத மைனஸ்ல போடணும் which is nothing but 1 divided by j1. Similarly plus v2 கூட என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே பிளஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/4 plus 1/j1 இது ரெண்டு தான் இருக்கு which is equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கரண்ட்டுமே எனக்கு என்டர் ஆகுது. ஒன்னு வந்து 2i. சரிங்களா? 2i ஓட வேல்யூ நமக்கு தெரியும். I which is nothing but என்னன்னு போட்டிருக்கோம் V1
டிவைட் பை இசட். அப்போ 2iனா எனக்கு என்ன கிடைக்கும்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதா? அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2i which is equal to it is j1 v1. இதுதான் வந்து எனக்கு கிடைக்கிறது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 5 என்டர் ஆகுது பிளஸ் j1 சரிங்களா v1. இப்போ இந்த v1 ஈக்குவலுக்கு இந்த கொண்டு வந்துருங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் v1. ஸோ இது ஈக்குவல் தானே இருக்கலாம் மைனஸ் j1 அப்படின்னு வரும். ஆல்ரெடி இங்க இருக்கிற j மேல போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் j1 அப்படின்னு வரும். ஓகே மைனஸ் j1 அப்படின்னு வரும். ஸோ இது ஈக்குவலுக்கு இந்த கொண்டு வந்தா மைனஸ் j1 v1 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் v2 0.25 மைனஸ் j1 which is equal to 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். அப்போ j1 v1 minus j1 v1 plus v2 into 0.25 minus j1 which is equal to 5 ன்னு கிடைக்கும். So this j1 will cancel each other. So I get the value of v2 which is equal to 5 divided by 0.25 minus j1. ஓகே ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன்? கால்குலேட்டர்ல சிம்பிளிஃபை பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும்? 5 divided by 0.25 minus 1i அப்படின்னு கிடைக்கும். If I simplify this, I get the answer which is equal to 4.85 at an angle of 4.85 at an angle of 75.96 voltage. Okay. Once I know the value of this v2, obviously எனக்கு v1 ஓட வேல்யூ வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ v1 இதுல வந்து v2 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ v1 ஸோ ஃப்ரம் 1 போட்டுறேன். ஸோ v1 0.5 மைனஸ் j 0.5 பிளஸ் j1 v2 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு பார்த்தோம்னா it is 4.85 at an angle of 75.96 which is equal to minus 5 minus j10 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். நான் அந்த ஆன்சர் கூட இதை கண்டினியூட்டி ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ இந்த வேல்யூ இருக்கு. ஸோ திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 1j மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு போனா நெகட்டிவ்ல வரும் சரிங்களா இந்த வேல்யூ. ஸோ அப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். -5 -10i இது கூட என்ன பண்றேன்? மைனஸ் ஆஃப் தட் கரஸ்பாண்டிங் ஆன்சர் வாட் ஐ கெட் which is equal to this value. So therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா -5/17 -190/17 அப்படின்னு கிடைக்கும் which is equal to v1 into 0.5 minus j 0.5. இதுதான் வந்து எனக்கு இங்கே கிடைச்சிருக்கிற கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஓகே இப்போ இதை வந்து ஆன்சர் டிவைடட் பை 0.5 மைனஸ் 0.5 j போட்டா எனக்கு v1 ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த ஆன்சர் என்ன பண்றேன்? போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். மாத்தினா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா it is v1 is equal to 15.81. It is 15.81 at an angle of minus 46.507 minus 46.507 degrees. So this is the corresponding answer of v1. So finally I get the value of v1. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளத்துல கேட்டிருக்காங்கன்னா so solve the current for i. அப்ப i ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. i is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? v by z. அப்ப therefore I is equal to v1 divided by z which is equal to 15.81 at an angle of minus 46.507 divided by minus j2. ஏன்னா நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து minus j2 தான் கனெக்ட் ஆயிருக்கு. therefore from the answer I get it. so இது வந்து என்ன பண்றேன்? divided by minus 2i அப்படின்னு போட்டுறேன். ஈக்குவல் கொடுத்தா this is the corresponding value of current. இது வந்து எனக்கு போலார்ல வேணும். So I go for that.
So this is the corresponding value, which is nothing but 7.90 at an angle of 43.49. 7.90 at an angle of 43.45 degrees. 49, okay, is 49 degrees. Okay, so this is the value of current what I get. I hope it is very well clear. Once you understand the basic concepts, it is very easy to solve the problems whether it is AC or DC. ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பர் நோட் கான்செப்டில் எப்படி ஒரு ஏசி நெட்ஒர்க்ஸில் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நம்ம சேனலில் போட போகிறோம். தேங்க்யூ.